கடல் என்ற பூமி மீதில் அலை என்ற ஊரு கொண்டு கடல் என்ற பூமி மீதில் அலை என்ற ஊரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் சுழலி காற்றென்ற மூவாசை மாறுதல் சுழலி கட்டுண்டு நித்தோ நித்தோ கடலென்ற புவி மீதில் அலைகின்ற ஊரு கொண்டே கடலென்ற புவி மீதில் அலைகின்ற ஊரு கொண்டே கனவென்ற வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் காற்றென்ற மூவாசை மாறுதல் கட்டுண்டு நித்தம் நித்தம் உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவும் பகலோ ஓயாமல் இரவும் பகலோ உண்டுண்டு ரங்குவதை கண்டதை அல்லாது உண்டுண்டு ரங்குவதை கண்டதை அல்லாது ஒரு பதல் நடந்தேனில்லை தடமென்ற இடிகரையில் வந்த வாசங்கள் என்னோ தடமெனும் இடிகரையில் வந்த வாசங்கள் என்னோ தாவிடும் பின்னலிட்டு தாழ்வடம் பின்னலிட்டு தாயென்றோ சீ என்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றோ சீ என்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றோ சீ என்றோ நீ என்றோ நான் என்றோ சமையனையோ வண்ணமா தடுமன்ற இடுகரையில் வந்த பாசங்கள் தடுமன்ற இடுகரையில் வந்த பாசங்கள் அந்த பாசங்கள் தாழ்விடும் பின்னலிட்டு தாவிடும் பின்னலிட்டு தாயென்றும் செய்யென்றும் நீ என்றும் நான் தாயென்றும் செய்யென்றும் நீ என்றும் நான் சமையலையும் வண்ணமா இடையிலும் கடல் என்றோ ஏனென்றோ கேளாமல் இடையிலும் கடல் என்றோ ஏனென்றோ கேளாமல் இருப்பது நலகாகுமோ இருப்பது மலராகுமோ ஈசனே சிவகாமி ஈசனே ஈசனே சிவகாமி ஈசனே சிவகாமி ஈசனே இல்லை வாழ்ந்த ராஜனே இடையிடுகளை நின்று ஏனென்றும் கேளாமல் இடையிடுகளை நின்று ஏனென்றும் கேளாமல் ஏனென்றும் கேளாமல் இருப்பது மலராகுமோ இருப்பதும் அழகாகுமோ ஈசன சிவகாமி ஈசன சிவகாமி இல்லை வாழ்ந்த ராஜனே முத்தமிசி தென்பழகை மூதூரில் இசக்கிகதை அத்தரையோ என்னாவால் அறிந்தபடி யான் பாடு பாட சக்தியுமை ஈஸ்வரியால் தான் இன்று குஞ்சரமே குடவயிறு கணபதியே குஞ்சரமே என் சொல் கதை இடரொரு நாள்
மாறாமல் முன்னடவாள் சரஸ்வதியை முப்பழுதோ செப்பமூடல் பொன்னடவாள் இசக்கி கமலம் பொருட்ட சிம்மாசனத்தில் மின்னடைமாறு பசுப்பரப்பில் வீட்டிற்கும் லட்சுமியே ஒத்தாள் பணிவின் வழியில் வரும் செட்டிதனை வதைத்த கொம்புகால் இசக்கி அம்மன் கதிவாடலுற்றே நல்லவர சிவையிலே தேசமான தேசத்திலே சிறந்த நகரித்தனிலே அன்னகரி ஆனதிலே அன்னகரி ஆனதிலே அம்மையப்ப திருக்கோவில் அன்னகரி ஆனதிலே நகரியானதிலே அம்மையப்பர் திருக்கோவில் மறையவர்கள் பூஜை செய்ய மகாதேவர் மனம் மகிழ சிபுகள மறையவர்கள் செய்து வரும் அந்நாளில் 61 மறையவர்க்கு அதிகமுள்ள முதல் மறையோ ஒரு நாளும் குறையாமல் உள்ள முறை தப்பாகாமல் பூஜை செய்து நான் இருக்கும் நாளையிலே நீர்வளம் நிலவளம் கார்வளம் கண்ணல் செல்லல் வளங்கள் ஒருங்கு அமையப்பட்ட நாடு அன்னகிரி என்று சொல்லக்கூடியவற்ற நம்ம தமிழ்நாட்டம்மா. ஆமா தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் மாவட்டத்தில் சரி அன்னகிரி என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலே ஒரு அம்மையப்பர் ஆலயம் ஒன்று இருக்கின்றதா. அந்த அம்மையப்பர் ஆலயத்திலே அனுதினமும் பூஜை செய்து வருகின்றார்கள் 61 மரியவர்கள். சரி, அதிலே தலைமை பொருந்தியவள் சிவபாப்பா. ஆமாம், இந்த சிவபாப்பா சிவ ஆசி என்ற பெண்ணை மனம் முடித்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தாலும் ஆமா அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய குறை பெரிய குறையாகவே இருக்கின்றது. சரி, அப்படி இருக்கும்போது அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து அனைதினமும் தவமானது இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே சிவபெருமானுடைய அருளாலை சிவபாப்பானுக்கும் சிவாசிக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்த போது குழந்தைக்கு எப்படி பெயர் வைக்கின்றார்கள் தெரியுமா? திருநாம பெயரது சிவபாப்பா சந்தோஷமாய் மனம் மகிழ சொல்லி திருநாம பெயரவை கூட சிவபாப்பா சந்தோஷமாய் மனம் மகிழ ஆதிமலையோ வேதியில் வளர்கிற நாளில் செல்வமுடனே சிவகாமி தாசி அவள்தான் செய்லை 41 தாசிக்கு மூத்த தாசி அந்த சிவகாமி தாசி அதிக தொழில்கட்ட தேவி சிவகாமி தாரி அதிக தொழில்கட்ட தேவி அதிக தொழில்களும் நாட்டியமாடுவோம் கத்தி எல்லாருக்கும் மன்னன் பாயாமல் முதல் ஆடங்கி இருந்தா
குழந்தைக்கும் ஆக சிவ அந்த வேலவ வேதியன் என்று பெயரிட்டார்கள். ஆமா வேலவ வேதி, ஆமா வேதின்னு சொல்ல வேலவர்னு சொல்ல, வேலவனும் சொல்லலாம். ஆமா ஆமா. அப்படி பெயரிட்டு வளர்த்து வரும்போது வருகின்ற பொழுது அதே ஆலயத்திலே நாட்டியமாடி வருகின்றார்கள் 41 தாசிமார்கள். ஓஹோ, அதிலே தலைமை பொருந்தியவள் சிவகாமி தாசி. ஆமா, அங்க சிவபாப்பா, இங்க சிவகாமி தாசி. இந்த சிவகாமி தாசியானவள் சரி அனைத்தினமும் தவம் செய்து வருகின்றாள். ஆமா, சதுராட்டங்களுக்கு ஆமா தொழில் வந்து ஆலயத்துல சதுராடுறது. நமக்கு பிற்காலம் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஆமா இந்த அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து தவம் இருக்கும் போது ஆண்டவனுடைய அனுகிரகத்தால் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு திருநீல நட்டுவன் என்று பெயரிட்டு வளர்த்து வரும்போது நினைக்கிறாய் இந்த சிவகாமி தாசி என்ன நமக்கு பிறந்திருக்கிறதோ ஆண் குழந்தை, இந்த குழந்தையை வைத்து நாட்டியம் ஆட முடியுமா? மேக்கப் போட்டாலும் ஆம்பளை தானே, பெண்ணுதான் எல்லாருக்கும் நாட்டியத்திற்கு எல்லாத்துக்கும் சரியா இருக்கும். ஏற்ற ஒரு பெண்ணானவள் பிறந்து விட்டாளே, ஆனால் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை வைத்து கற்றுக் கொடுக்கலாம். பெண்ணுங்கிறவா ஸ்ரீதேவி மாதிரி இருந்தாலே அங்க செழிப்பு தான். அப்படி என்று சொல்லி இந்த சிவகாமி தாசியானவள் மறுபடியும் ஒரு பெண் குழந்தைக்காக தவம் இருக்கின்றார். மறுபடியும் தவம் இருக்கிறார். எப்படி தவம் இருக்கின்றார் பாருங்கள். இருந்த சிவகாமி அப்பொழுதுதான், சிவகாமி அப்பொழுதுதான் இறங்கினாள் பெண்மகளை தனக்காகி. மருந்து போலவே மகள் வீணு என்னவே, மருந்து போலவே மகள் வீணு என்னவே, மருந்து நாதே அந்த சிவகாமி பாடினார். மருந்து போலவே மகள் வீணு வந்து மனது வந்து அந்த சிவகாமி பாடினார். இருந்ததினால் பலன் ஒன்றும் இல்லை, பலன் ஒன்றும் இல்லை, இறந்து மூணாலே நாளை மோட்சமே. மறந்து பால் கொடி தீரா தெரியும், மறந்து பால் கொடிகள் தீரா தெரியும். மக்களை விட்டு எடுப்பார் மடவார்கள், மக்களை விட்டு எடுப்பார் மடவார்கள். பலன் ஒன்றுமையானால் பொன்பிடி ஆதாயம் மக்களாம் சொல்லி சிவகாமி தாசியும் ஈஸ்வரனாக தர வேணும் என சொல்லி, ஈஸ்வரனாக தர வேணும் என சொல்லி அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து அனைதினமும் பெண் குழந்தைக்காக தவம் இருக்கின்றார். பார்த்தால் பார்வதி அங்கே சிவனிடத்திலே சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார்? சுவாமி பார்வதி, இந்த சிவகாமி தாசி ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு கொடூரமாக தவம் செய்து வருகின்றார். பிடிவாதமா இருக்கப்பா, எவ்வளவு பிடிவாதமா இருக்கிறார். தவத்திற்கு ஒரு அளவே இல்லாமல் போய்விட்டது. நீங்க ஒரு பெண் குழந்தைக்கு அருள் புரிய கூடாதா? பார்வதி, சுவாமி விதியினுடைய பிரகாரம் அவளுக்கு பெண் குழந்தைக்கு அல்வாய்க்கு என்னால் ஒருபோதும் முடியாது. அப்படியானால் சதா நம்முடைய முன்பதாக இருந்து சதுராடி தவம் இருக்கின்றாலே, தவ வலிமையால் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அழகு அதிகமா இருக்கும். சரி, ஆயுள் இருக்காது. அப்படியா? ஆமா சுவாமி, நல்ல அழகா இருப்பாங்க, நல்ல அழகா இருப்பாங்க. ஆனா வயசு சின்ன வயசுல போயிருவாங்க. அப்படியா? ஆமா. என்ன ஆகையினாலே குழந்தைக்கு ஆயுள் இருக்காதுன்னு சொல்லி பொதுவா அழகு என்று சொன்னாலே அங்கே ஆபத்து பெறுகிறது. உண்மைதானே? ஆமா. அப்படி என்று சொன்னால் இங்கே அழகாக ஒரு பெண் குழந்தைக்கு அருள்ந்தார் சிவபெருமான். சரி, அந்த நேரத்தில் இந்த சிவகாமி தாசியானவள் என்ன பண்றா? அழகாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த குழந்தைக்கு லட்சுமி கடாட்சம் பொருந்தி இருக்கக்கூடிய காரணத்தினால் லட்சுமி என்று பெயரிட்டாள். நான் ஒரு மீனை பொழுது வண்ணமாக வளர்த்து வரும்போது பழைய காலத்துல பேருக்கும் ஆளுக்கும் பொருத்தலாம இருக்கும். அந்த காலத்துல மண்டையில முடி இருக்காது, முடி சோழம் வருவாங்கம்மா. அடேங்கப்பா, ரெண்டு கண்ணும் சரியா தெரியாது. ஞானக்கண்ணுமா, ஞானக்கண்ணு. காலால் நடக்க முடியாது. நடராஜன் தாண்டவராயன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் தாண்டுது, எங்க போய் தாண்டுறது? ஆமா, இந்த அந்த மாதிரி இந்த லட்சுமியினுடைய பேரு நம்ம பொருத்தமா வச்சிருக்காங்க. அப்படி வேறிட்டு வளர்த்து வரும்போது இந்த லட்சுமியானவள் பள்ளி படிப்போடு நாட்டிய தொழிலையும் கற்று வருகின்றாள். கற்று வரக்கூடிய நேரத்தில் 12 வயது என்ற பருவத்தை அடைந்தாள். 12 திருவயதிலே அங்கே கோவிலிலே நாட்டியம் ஆடுவதற்காக
அரங்கேற்றத்துக்காக வருகின்றார். அரங்கேற்றம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்க எப்படி அரங்கேற்றம் செய்கின்றார்கள் தெரியுமா? சன்னதிக்கு முறைக்காரி 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 அவள் கண்மனைக்கு வருநேரோ வருநேரோ சன்னதிக்கு முறைக்காரி 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 கண்மனையிட்டார நேரம் பெண்ணிடையால் அனதாரோ மேல்விழி பார்த்தொரு மறையோ பெண்ணிய கால் தடுமாறி மதிமயங்கி விழுந்தன நீ மறியோடையாந்தி வெள்ளி நல்லாள் சென்றெடுத்தாள் அழுதெடு திருத்தி வெற்றி அதில் கிடத்தி அரவணைத்தாள் இருத்தி மத்தை இருத்தி மெத்தை அமையப்பர் ஆலயத்தில் வந்து அனைத்திரமும் நாட்டியமாடி வரும்போது இங்கு நாட்டியத்திற்கு லட்சுமி வருவது போன்று அங்கு பூஜை செய்ய வேலவ வேதியன் வருகின்றார். ஆமா, பூஜை முடிஞ்சா புள்ளியடிக்காவல போயிட்டே இருக்க வேண்டியதானே. அது போன்று இந்த லட்சுமியானவள் நாட்டியத்தை கண்டால் இந்த வேலவன் பார்த்ததும் இவளுடைய அழகிலே மதி மயங்கி விட்டார். விழுந்துட்டாயா? வாழ்ந்தால் இந்த லட்சுமியோடு வாழ வேண்டும், இல்லையே செத்துற வேண்டியதான். செத்துற வேண்டியதான். அப்படி என்று எண்ணம் கொண்டு சரி அங்கே எல்லோருக்கும் நிவாரண தட்டை காட்டிவிட்டு லட்சுமி பக்கத்திலே வருகின்றார். உள்கோயில் பூஜை முடிச்சு வெளியே வந்த பாருங்க. வெளியில வந்ததும் லட்சுமி பக்கத்திலே வந்ததும் இவன் மதி மயங்கி விழுந்தது போன்று விழுந்து விடுகின்றார். உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலும் பார்த்தா சரி நெகிழ்ச்சி போய் பொத்துட்டு விழுந்துட்டான். அடேங்கப்பா, இதான் அழகில மயங்கிறது. ஆமா, மயங்கிறது. ஆமா, சில அந்தந்த ஆளு கிட்ட இருந்தா எங்க இருக்குன்னு தெரியாது. பார்த்தால் இந்த அப்படி இருந்துருமா? அடேங்கப்பா, அப்படியா? உங்களை மாதிரி லட்சுமியானவள் என செய்தார் வாருங்கள். என்ன பண்றா? விழுந்த மறை யோனையாதே யோனையாதே மெல்லி நல்லாள் செல்விடுதாள் செல்விடுதாள் விழுந்த மறை யோனையாதே அழுந்தெடுத்தி இருத்தி மெல்த்தி அதில் கிடத்தி அரவணைத்தாள் எழுந்திரியோ என ஊரைத்து என ஊரைத்து இனிய சுகோ மருதினாலே மருதினாலே அவி ஆஹா இந்த லட்சுமியானவளும் அழகியவன் விழுந்தவுடனே நினைக்கின்றாள், இவளை இப்படியே நாமல் போட்டு செல்லக்கூடாது என்று போட்டு போக முடியுமாப்பா. அப்படியே வாரி அரவணைத்து சொல்லுகின்றாள். ஐயா, ஏன் இப்படி திடீரென்று மதி மயங்கி விழுந்து விட்டீர்கள்? ஒண்ணு இல்ல, கோயில சதுராடி கொண்டு வந்தாலே லட்சுமி. ஆமா, போயிட்டுதா? இல்ல இல்ல, எங்க இருக்கா? உங்க பக்கத்துலதான் இருக்கிறேன். நீயா? ஆமா. லட்சுமி, என்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமா? அப்படியா? எல்லாரும் உன்னை பற்றி பெருசா பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா, நான் இன்னைக்கு தான் உன்னை அழகா பாத்துருக்கேன்பா. சரி லட்சுமி, என்ன உன்னோடு வாழணும் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியானால் வீட்டுக்கு நான் போயிட முடியாது. சரி சரி, அப்படின்னா எங்க வீட்டுக்கு வாங்க. இன்று இரவு எங்க வீட்டிலே தங்கிவிட்டு நாளை காலையிலே போகலாம். அப்படியா? சரி. அப்படி இன்று தன்னுடைய அரண்மனையில் அழைத்து வருகின்றாள். பார்த்தால் சிவகாமி தாசியானவள் இந்த வேதியனை அரண்மனைக்குள் அழைத்து அமர வைத்து விட்டு நினைக்கின்றாள். என்ன நினைக்கிறா? நம்முடைய மகள் பிடித்தாலும் பிடித்தாள், புளியங்கொம்பாத்தான் பிடிச்சு, வாட்டு சாட்டமான ஆளதான் பிடிச்சிருக்கா. அதனால இனிமேல் இந்த வேதியை நாமல் பிரியவிடக் கூடாது, வச்சு வசியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, அப்படி வசியப்படுத்த வேண்டும் என்றால் வசிய மருந்துகளை எல்லாம் சேகரிக்க வேண்டும். எப்படிப்பட்ட
ஏகப்பட்ட மருந்துகளை சேகரிக்கின்றாள். எப்படி தெரியுமா? ஆடை விட்டு பின்தொடரி அதிகப்படி சேலையொட்டி மடிச்சேலை ஒட்டி பேடையுற்ற பருக்காகவும் பித்துடனே வித்தாந்தல் ஆந்த வித்து கழுத வித்து தேடி வைத்த மருந்து எல்லாம் கடைச்சிறக்கு நிழலிலே வைத்து உலர்த்துகின்றாள். ஆமா அப்படி உலர்த்தி வெற்றிலையிலே வைத்து ஆமா அங்கே லட்சுமி கையில கொடுத்து சொல்லுகின்றாள். தியானம் ஊத்தி கொடுக்கா. ஆமா என்ன கழுப்பு தட்டாம இருக்கணும்ல. சரி லட்சுமி அம்மா இன்னைக்கு அவங்க வருவாங்கல்ல. அவர் என்னைக்குமா வராம இருந்திருக்காங்க. அதோட போக்குதான் மக்கா. அப்படியா மகளே? அம்மா நீ இந்த வெற்றிலை எப்படியா கொடுத்துரு. வெற்றிலை அம்மா அவர் சாப்பிட மாட்டாங்கல்ல. சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ சரி நீ வெற்றிலையில கொடுத்துரு. எனக்கு அவ்வளவுதான். அம்மா என்ன மகளே? நான் கொடுத்தா சாப்பிடுவாங்களா? கொடுத்தா வசதியும் குடிப்பாவே. நான் கொடுத்த வசதி குடிப்பாங்களா? அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா? சரி அம்மா நான் கொடுக்கிறேன். ஆமா வசதியா மக்களை கொடுத்து அசத்தி கொடு. சரி அம்மா அவற்றை தின்னாரு அறிஞ்சத நிம்மதி. அப்படி என்று சொன்ன போது லட்சுமி இடத்திலே கொடுத்து விட்டு சிவகாமி வெளியிலே சென்றார். போயிட்டா. அங்கே லட்சுமி இருக்கும் நேரம் வேதியன் தேடி வருகின்றார். வந்து அழைக்கின்றார். அத்தை இல்ல, அத்தை வீட்டுல இல்ல, அத்தை வெளியே போயிருக்காங்க. நீங்க யாரு? நான் தான் லட்சுமி. ஆமா அவ்வளவு மயக்கத்துல இருக்கிறார். லட்சுமிக்கு மயக்கம். ஓ சரி சரி. ஆமா ஆமா. அப்படி என்று அரண்மனைக்கு வந்த வேதியரை அழைத்தாள். ஆமா ஐயா வேதியரே என்ன வாருங்கள். நான் எங்க இருக்கேன்? எங்க இங்கதான் இருக்கீங்க. நினப்பு எங்கேயோ இருக்குது. இல்ல லட்சுமி சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி ஒரு தட்டுல போட்டுட்டு வா. அப்படி என்று சாப்பிட்டு முடித்தான். அங்கே பக்கத்திலே உட்கார்ந்து சொல்லுகின்றாள். இங்க பாருங்க சுவாமி. என்னம்மா? இதோ இந்த வெற்றிலையை சாப்பிடுங்கள். வெற்றிலை சாப்பிடுவது உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்காது. அம்மா மாடு முட்டோன்னு சொல்லுவாங்க. அம்மா மாடு முட்டோன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் சின்ன வயசுல சொல்றது. சின்ன வயசுல சொல்றதுல. ஆமா இப்போதே இந்த வெற்றிலையை அருந்துங்கள். சந்தோஷ லட்சுமி கொடு. என் வெற்றிலை கையில கொடுத்தாள். உனக்காக இதை கூட போடல. என்ன அர்த்தம்? அவள் பக்கத்திலேயே போய் உட்கார்ந்தாள். சரி உட்கார்ந்ததுதான் இந்த லட்சுமியின் முகத்தை பார்த்து கொண்டே இந்த வெற்றிலை சாறு வெளியில துப்புறதுக்கு பதிலா இவன் விழுங்கிச்சு. அவளுக்கு வெற்றிலை துப்பிட்டு அவளை அசிங்கப்படுத்துறமா ஆயிரமல்ல அப்படின்னு சொல்லி உள்ள சவுச்சி இறக்க. அப்படி விழுங்கக்கூடிய நேரத்தில் வெற்றிலையில் இருந்த மை அந்த வேலை மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இவரு போத வந்த மாதிரி மதியானது மயங்கினான். தன்னுடைய கையில் இருந்த பொன்பொருளை எல்லாம் லட்சுமி கையிலே கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு நாட்கள் 2 நாட்கள் அல்ல. ஆமா தேடி வைத்த முதலெல்லாம் தாசிக்காக கொடுத்து கொண்டு இருக்கின்றார். பல நாள் கொடுத்து வரும்போது ஒரு நாள் கையிலே காசு எதுவுமே இல்லை. இவன் நம்பிட்டாயா? ஆமா அதாவது 2 பேரும் நம்பிட்டாங்க. சரிதான். இந்த வேதியன் நினைக்கிறாய் லட்சுமியை தான் நாம திருமணம் முடிக்க போகிறோம். அந்த லட்சுமி இவர்தான் நம்முடைய கணவர் என்று மனதிலே எண்ணம் கொண்டு விட்டார். ஆமா இன்னைக்கு இவங்க 2 பேரும் பேசிட்டாங்களா? அன்னையில இருந்து முடிவு பண்ணிட்டாங்க. சகுனி அப்ப யாரு? சகுனி அம்மாதான். அதுதான். ஆகையினாலே இந்த லட்சுமியும் வேதியனையும் இப்படி பழகிக் கொண்டு இருக்கும் போது அந்த வேதியனானவன் எப்படி கொடுத்து வருகின்றான் தெரியுமா? எப்படி கொடுத்தன நீ பல நாளாய் பல நாளா கொடுக்க முதல் அட்டவிட்டு வேதியினானவன்
தன்னுடைய கையில் இருந்த பொன்பொருள் எல்லாம் லட்சுமி கையிலே கொண்டு வந்து கொடுத்தார். ஆமா. ஒரு நாள் கையிலே காசு இல்லை. ஆமா. லட்சுமி இடத்திலே நாமல் போனாலும் நம்மை வெறுக்க மாட்டாள். கோயில் உடமைகளை கொள்ளையடித்தனால ஊருக்குள்ளேயும் போக முடியாது. என்னத்தான் செய்யறது? ஆமா. மனுஷன் என்னத்தான் செய்வான்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. ரொம்ப கஷ்டம் தான். அப்படி என்று எண்ணம் கொண்டு சரி எப்படியாவது நாமல் லட்சுமியை பார்க்க வேண்டும். என்னக்காரால அவதான் நமக்கு மனைவியா வரப்போறான். ஆமா. நாம தான் அவளுக்கு கணவராக போக போகிறோம். அதனால இப்பவுமே போய் கூட்டிட்டு போயிட்டா நல்லதுதானே. ஆமா. லட்சுமியை திருமணம் முடித்துக் கொண்டு அங்கேயே அமர்ந்து விட வேண்டும். ஊருக்குள்ள இருக்க முடியாது என்று எண்ணம் கொண்ட இந்த வேதியன் அப்படியே லட்சுமி அரண்மனையிலே வருகின்றார். சரி. அங்க லட்சுமி ஆலயத்திற்கு நாட்டியமாட சென்று விட்டாள். ஆமா. வெளியூருக்கு போயிட்டு வாங்கிட்டு. ஆமா. அட்வான்ஸ் வாங்கிட்டு. ஆமா. போன போது இந்த சிவகாமி தாசி மட்டும் வீட்டுல இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் லீவ் இல்லாத ஜோலி நடக்கத்தான் செய்யும். ஆமா. இது ஒரு ஸ்டார் மாதிரி தானே. ஆமா. ஒரு 20ல இருந்து 30-35 வயசு வரைக்கும் சரி கொஞ்சம் தொழில் நடக்கத்தான் செய்யும். ஆமா. அப்போ வயசு ஆக ஆக கொஞ்சம் தொழிலும் பம்பதான் செய்யும். சரி சரி. ஆமா ஆமா. அது மாதிரி இவங்க இளமையான வயசு இல்ல, ஒரு 18-20 வயசு இருக்குமா? இருக்கும். அதுக்குள்ளதான இருக்கும். ஆமா. லீவ் இல்லாத ஆட்டம். லீவ் இல்லாத ஆட்டம். அப்படி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கு வேதியன் தன்னுடைய சிவகாமி அரண்மனையிலே வருகின்றார். வந்தவன் அழைக்கின்றார். அத்தை லட்சுமி. யாருடா அது? யாருடாவா? ஆமா. நான் தான் வேதிரத்த. வேதிரா? ஆமா. ஆமா. என்ன இந்த நேரமா வந்திருக்க? லட்சுமி எங்க போயிருக்காங்க? லட்சுமி ஆலயத்திற்கு நாட்டியமாட போயிருக்கா. அவன் அண்ணன் போயிருக்காரோ? ஆமா. எப்போ வருவாங்க? எப்ப வருவாங்கன்னு தெரியாது. அத்தை என்ன ஊர்ல இல்ல என்ன அத்தை அத்தனை கூப்பிடுறியே? நான் என்ன உங்க அப்பா கூடயே பிறந்தேன். நேத்து வரைக்கும் அத்தனை கூப்பிட்டு ஒண்ணும் சொல்லல. அதெல்லாம் நேத்து. இன்னைக்கு என்ன கூப்பிட கூடாது. முந்தாராத்து மாமினி கூப்பிட்டது கொண்டு போய் சொல்லியே. மாமினி நீ என்ன கூப்பிட்டீனா மாறு கொண்டு அடிப்பேன். என்னத்த அப்படி சொல்றீங்க? இங்க பாரு, உங்க பிள்ளை அந்த கல்யாணம் பண்ண போறீங்க. என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ண போறியா? ஆமாத்த. அந்த ஆசை வேற உனக்கு இருக்கா? டேய் சரி, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியே. ஆமா. உன் கையில இப்ப எவ்வளவு காசு வச்சிருக்க? 10 பைசா கிடையாது. 10 பைசா இல்லாதவன் ஏன்டா அங்க வந்த? அம்மன் சொல்லி தேராது. காசு இல்லாதவன் என்னடா தாசி வீட்டுக்கு அங்காடி நாய் போன்று அலைகின்றாய், போடா வெளியே நாய். இல்லையா போடா நாய் நீ சொன்னீங்க. ஆமா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லுவார்கள். வேதி அந்த அளவுக்கு தரங்கட்டவராக ஆகிவிட்டாரா உங்களுக்கு? இனி நாமல் இங்கே இருக்க கூடாது, பெயர் வேண்டியதையா என்று எண்ணம் கண்ட என்ற வேதியனானவள் ஆகப்பட்டவன் அவன் மனதிலே என்ன நினைத்து வருகின்றான் பாருங்கள். அம்மையப்ப தேடு முதல் அத்தனையும் தோற்றுமே, அம்மையப்ப தேடு முதல் அத்தனையும் தோற்றுமே, கலகி விழியாளி கலை தூமி முதலையெல்லாம் கலை தூமி முதலையெல்லாம் கர்ம விதியாளி வெழ்கே கர்ம விதியாளி வெழ்கே கலைந்தூமி முதலையெல்லாம் கலைந்தூமி முதலையெல்லாம் வாயுறவை அல்லாதே கையுறவை காணவில்லை, வாயுறவு அல்லாதே கையுறவை காணவில்லை, பரதீசும் பாவியவன் துணிந்தானே பாவி